Good morning students. Second chapter la exercise 2.1 la irka sums paakalam. Find the missing value in the following table for the circles with radius, diameter and circumference. இப்போ பாருங்க இந்த டேபிள்ல மிஸ்ஸிங் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும், டயாமீட்டர் ஃபைண்ட் பண்ணனும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும். செகண்ட் ஒன்ல சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் ஃபைண்ட் பண்ணனும். தேர்ட் ஒன்ல பாருங்க டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க, ரேடியஸும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஃபைண்ட் பண்ணனும். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் given எழுதிக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, r equal to 15 cm. இப்போ நம்ம diameter find பண்ணலாமா? d equal to என்னது 2 into r. 2 into r எவ்வளவு 15. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 15 எவ்வளவு 30. ஸோ d equal to எவ்வளவு 30 cm. இப்போ நம்ம diameter find பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம், சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, c equal to 2 pi r units. 2 into பையோட வேல்யூ 22/7 into r எவ்வளோ இருக்கு 15. ஓகேங்களா? இப்போ இந்த 7ஆல் இங்கே இருக்கிற எந்த நம்பரையும் நம்மளை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 into 22 எவ்வளவு 44. நெக்ஸ்ட்டு 15ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 44 into 15. 5 4s are 20, 0 remaining 2. 5 4s are 20, 20 plus 2 22. 1 4s are 4, 1 4s are 4. 0, 2 plus 4 6, 2 plus 4 6. இப்போ 660 கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வந்திருக்கு நமக்கு 94.28. இந்த 4 இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் போதும், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ வந்திருக்கு 94.28. ஸோ c equal to 94.28 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸும் ஃபைண்ட் பண்ணிட்டோமா? செகண்ட் ஒன்ல நீங்கள் என்னென்ன ஃபைண்ட் பண்ணும், ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் இது ரெண்டும் ஃபைண்ட் பண்ணும். என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது 1760 சென்டிமீட்டர். இப்போ நம்ம போடலாமா? given எழுதிக்கோங்க. c equal to 1760. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 2 pi r units equal to 1760. 2 into பையோட வேல்யூ 22/7 into r equal to 1760. இப்போ நம்ம r தானே ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிவைடில் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா என்னவா மாறும், மல்டிபிள். ஓகேங்களா? ஸோ 2 into 22 into r equal to 1760 into 7. நெக்ஸ்ட்டு r equal to இது ரெண்டுமே மல்டிபிள் இருக்குது. மல்டிபிள் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் வந்ததுன்னா டிவைட் 2 into 22. இப்போ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 8 2s are 16. 17ல் 16 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும் 1. இந்த 1 இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 2s are 16. இந்த 0 அப்படி எழுதிக்கோங்க. பாருங்கள் 22 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம் 4 டைம் இந்த 0 அப்படியே மேலே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன ரிமைனிங் இருக்குது 40 into 7. ஓகேங்களா? இந்த 40 into 7 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 0, 7 4s are 28. ஸோ r equal to எவ்வளவு 280 சென்டிமீட்டர். இப்போ நம்ம r ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், d. d ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, 2 into r. 2 into r எவ்வளவு 280. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 0 0, 2 into 8 16,
ரிமைனிங் 1 2 2s are 4 4 plus 1 எவ்வளவு 5. இப்போ d equal to எவ்வளவு 560 சென்டிமீட்டர். r and d ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, பண்ணிட்டோம். ரேடியஸ் எவ்வளவு வந்தது 280. நெக்ஸ்ட் டயாமீட்டர் எவ்வளவு வந்தது 560 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன்ல என்ன ஃபைண்ட் பண்ணும்? ரேடியஸ், சர்க்கம்ஃபரன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 மீட்டர். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. d equal to 24 மீட்டர். இப்போ டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா? r equal to d divided by 2. அதாவது டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். 24 divided by 2, 1 2s are 2, 12 2s are 24. r equal to எவ்வளவு 12 மீட்டர். இப்போ நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? c equal to 2 pi r யூனிட்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 2 pi r யூனிட்ஸ். 2 into பையோட வேல்யூ 22/7 into r எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க? 12. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த 7ஆல் இங்கே இருக்கிற ஏதாவது நம்பரை கேன்சல் பண்ண முடியுமா? நோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2 into 22 எவ்வளவு 44. 44 into 12. 2 4s are 8, 2 4s are 8. 1 4s are 4, 1 4s are 4. 8, 8 plus 4 எவ்வளவு 12, 12க்கு 2, remaining 1, 1 plus 4 எவ்வளவு 5. இப்போ எவ்வளோ வந்திருக்கு 528. இந்த 528 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, டிவைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 5. 5 7ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது 52. 7 7s are 49. ஓகேங்களா? 52ல் 49 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3. நெக்ஸ்ட் இந்த 8 கீழே கொண்டு வாங்க. இப்போ 38 இருக்குது. 5 7s are 35. 38ல் 35 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3. ஓகேங்களா? இப்போ 3 வந்து 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுங்க, பாயிண்ட் வச்சு 0வை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது 30. 4 7s are எவ்வளவு 28. 30ல் 28 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2. திரும்பவும் நம்ம என்னது 2 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கோங்க. 0 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குது 20. 2 4s are எவ்வளவு 2 7s are எவ்வளவு 14. 20ல் 14 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 6. என்ன பண்ணும், திரும்பவும் 0 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும் 60. அடுத்தது 7 7s are 49. 8 7s are எவ்வளவு 56. 60ல் 56 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 4. இப்போ இது என்ன ஆகிட்டோம், இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்தது 2 டிஜிட் இருந்தால் போதும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ வந்திருக்கு 75.42. c equal to 75.42 மீட்டர். ஓகேங்களா? இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நமக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்தது 2 டிஜிட் இருந்தால் மட்டும் போதும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட இந்த 6ஓடையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 75.42 மீட்டர். தேர்ட் ஒன்ல ரேடியஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ரேடியஸ் நமக்கு எவ்வளோ வந்தது 12 மீட்டர். நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். எவ்வளோ வந்தது 75.42 மீட்டர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் ஒன், diameters of different circles are given below. Find their circumference. Take pi equal to 22/7. இப்போ பாருங்க, சர்க்கிளோடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, d கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, c equal to 2 pi r யூனிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பையோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 22/7. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் d equal to 70 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ரேடியஸ் தான் வேணும். ஸோ டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. r equal to d divided by 2. இந்த டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். இப்போ 70 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 35.
r equal to 35 centimeter. இப்போ r ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். 2 pi r units 2 into பையோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22/7. ஸோ 22/7 into r எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க? 35. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 7s are 7, 5 7s are 35. இப்போ மேலே என்னென்ன இருக்குது? 2 into 22 into 5. இது எழுதிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? 2 into 22 எவ்வளவு? 44. 44 into 5 எவ்வளவு? 5 4s are 20க்கு 0, remaining 2, 5 4s are 20, 20 plus 2 22. எவ்வளோ வந்திருக்கு? 220. ஸோ C equal to 220 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோமா? செகண்ட் ஒன் பாருங்க. டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 56 மீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணணும். ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? d divided by 2. d எவ்வளவு? 56 மீட்டர். r equal to d divided by 2. r equal to 56 divided by 2. 56 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 28. ஸோ r equal to 28 மீட்டர். இப்போ நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? சர்க்கம்ஃபரன்ஸ். c equal to 2 pi r units 2 into பையோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 22/7 into 28. r வந்து 28. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 7s are 7, 4 7s are 28. இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 2 into 22 into 4. ஃபஸ்ட்டு 2 into 22 எவ்வளவு? 44. 44 into 4 எவ்வளவு? 4 4s are 16, 16க்கு 6, remaining 1, 4 4s are 16, 16 plus 1 எவ்வளவு? 17. இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 176 மீட்டர். இப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ தேர்ட் ஒன் பாருங்க. d equal to 28 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ரேடியஸ் தான் வேணும். ஸோ இந்த டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? r equal to d divided by 2. இந்த டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த சம்மை நீங்களே போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு சம் அண்ட் செகண்ட் சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸசைஸில் இருக்கிற ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன சம்மெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நல்லா போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.